ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்திருக்கேன். ஸோ இங்கே கிளைமேட்டும் பயங்கர சேஞ்சஸாக இருக்குது. ஆனால் வெயில் அடிச்சிட்ருக்கு, ஆனாலுமே ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம லாங்குவேஜ் இங்கே கேட்க முடியல, தமிழ் அதிகமாக கேட்க முடியல, தெலுங்கு லாங்குவேஜ் ஆர் ஹிந்தி இது ரெண்டு மட்டும்தான் இங்கே கேட்க முடியுது. ஆனாலும் நம்ம லாங்குவேஜில் நம்ம ஊரில் இருக்கும்போது இருக்கக்கூடிய மனநிலைமை அப்படின்றது, நம்ம ஊரை தாண்டி இன்னொரு பிளேஸுக்கு வந்திருக்கோன்றப்போ சம்திங் வந்து நமக்கு ஒரு 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 தெம்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நம்ம லாங்குவேஜில் உள்ள விஷயங்கள் கேட்குறதோ இல்லை வீட்டில் டிவி ஓடினாலும் அதுவும் தெலுங்கில் இருக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸுமே தெலுங்கில் பேசுகிறாங்க. ஸோ லாங்குவேஜ் நம்மளுடைய தாய்மொழியை கேட்குறதும் அந்த தாய்மொழி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதும் தான் ரியலி ஒரு மனுஷனுக்கு வந்து நம்மளுடைய தாய்நாட்டில் இருக்கோம், தாய்மொழி பேசின இடத்துல இருக்கோம், நம்ம பிறந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது ஒரு மனதைரியத்தை கொடுக்குது. ஸோ இங்கே நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம டெம்பரேச்சருக்கு நம்ம பழகிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு உடனே இந்த டெம்பரேச்சர்லாம் நமக்கு செட் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் தாண்டி நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் அன்சடனாக வந்து ஒரு சடனாகவும் நடக்குது, அன்சடனாகவும் நடக்குது. எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு வேலை, நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருப்போம், இன்னைக்கு ஒரு வேலையை முடிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக சில நிர்பந்தங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும். ஸோ அதே போல தான் எனக்குமே என்னுடைய பிஸி ஸ்கெடியூலில் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் மை மதர் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஒரு தருணம். ஸோ இமீடியட்டாக நான் கிளம்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கிளம்பி வந்துட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் 5 days ஆகிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பெட்டராகிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக எவ்வளோ விஷயங்கள் வர்றது தான் வாழ்க்கை. அதை வந்து வயது போக போக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னை வந்து மனதளவில் பக்குவப்படுத்துகிறத நான் உணர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம். அந்த கோல் வந்து லைஃப்பில் நான் இது சாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அடுத்தடுத்தது நான் லைஃப்பில் ஓடணும், போகணும், வரணும் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஆனால் அது தாண்டியே அதே ஃபோக்கஸாக நம்ம ஓட முடியாத நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு உண்டு பண்ணும். ஸோ அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மனசு சோர்வாகும், மனதைரியத்தை விடுவோம், அந்த நம்மளுடைய எனர்ஜி லெவல் டவுன் ஆகும். பட் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம நினச்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை, இந்த சுச்சுவேஷனும் மாறப்போகுது தான். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுவோம், திருப்பி நம்ம அதை வந்து செட்பேக்லேருந்து திரும்பி வர்றதுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனாலும் எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம லைஃப்பில் இதை பண்ணணும், இதை வந்து லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நமக்குன்னு ஒரு விஷயங்கள் வச்சுருப்போம். ஸோ அதுதான் நம்மளை வாழ வச்சிட்ருக்கு. அது தாண்டி நான் சொல்கிறேன் இல்லையா, சடனாக உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஹேப்பன்ஸு உங்களை டவுன் பண்ணலாம், உங்களை அந்த காரியங்களை செய்ய விடாமல் தடையாக இருக்கலாம். என்ன சுச்சுவேஷன் மாறினாலும் அந்த சுச்சுவேஷன் நிரந்தரம் இல்லைன்றத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும், நம்ம மனதளவில் பக்குவப்படுத்திக்கணும். ஸோ அந்த சூழ்நிலை கடந்து அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் வரும்போது திரும்பவும் உங்களுடைய கோலுக்காக நீங்கள் அது ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஆர் ரொம்ப பாதிக்கலை, திரும்பி விட்டதை நான் பிடிக்கணும் அப்படின்ற நிலைமை வந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், உங்களுக்கான உழைப்பை வந்து அது எவ்வளோ டவுனுக்கு நம்ம போனாலும் அந்த உழைப்பை நிறுத்திடக்கூடாதுன்னு தான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ உழைப்பை நிறுத்தாமல் அந்த லெவலை
நம்ம அப்படியே கொண்டு போகணும். இடையில டவுன் ஆனாலும் திரும்ப அந்த லெவலை வந்து நம்ம கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தருணங்கள் லைஃப்பில் நான் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஹேப்பன்ஸ் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் எழுதின ஒரு கவிதை கூட இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. மனிதனின் வாழ்க்கை கதை அப்படின்னு எழுதினேன். மனிதனின் வாழ்க்கை கதை விடை தெரியாத விடுகதை, விடுகதையானாலும் தொடர்கதை, தொடர்கதையானாலும் தொடர்ந்து வாட்டும் பழகதை, பழகதையானாலும் பழகிய கதை, பழகிய கதையானாலும் பாரமான கதை, பாரமானாலும் வீழாத வெற்றி கதை, வெற்றி கதையானாலும் பல தடைகள் நிறைந்த போராட்ட கதை, போராட்டமானாலும் அந்த போர்க்களத்தில் வாழ வேண்டும் என்பதே விடை தெரியாத விடுகதை மனிதனின் வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சேன். ஸோ அந்த கவிதை வந்து பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல நான் எழுதின ஒரு கவிதை தான். என்னுடைய வாழ்வியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எழுதினது தான். ஆனால் இன்னமுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப 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 லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல நடந்துகிட்டும் கொடுத்துக்கிட்டும் தான் இருக்கு அந்த போராட்டம். ஸோ அந்த போராட்டத்திலையும் நீ போராடி ஜெயிக்கணும், ஜெயிப்ப. திரும்பவும் நீ டவுன் ஆனாலும் திரும்பவும் போராடிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கை. அப்பதான் அந்த வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப், எதையுமே மெஸ்ஸியே ஆகாம லைஃப்ல நீ நினைச்ச மாதிரியே அந்த லைஃப் ரன் ஆகிறதுக்கு அது வாழ்க்கையே கிடையாது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இங்க நான் சொன்ன விஷயம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே லைஃப்ல ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி நம்ம அதை எதிர்பார்த்தே இருப்போம்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஸ்ட்ரகிள் எப்படி வேணாலும் இருக்கும், அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். அதுக்காக அது எதிர்பார்க்காமலேயே வந்துட்டுனாலும் அதுக்காக உங்கள் நிறுத்த வேண்டாம். உங்கள் கடமைகள் என்னவோ, உங்களுடைய ஓட்டம் என்னவோ, உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நீங்கள் பண்ணிட்டே போகலாம். விவேகானந்தர் கூட ஒரு இதில் சொல்லியிருக்க மாதிரி, நோக்கம் என்பது என்னன்னு தீர்மானி, அதுக்காக வந்து கையில காசு இல்லையே பணம் இல்லையே அப்படின்றதுக்காக உன்னுடைய நோக்கத்தை எதுக்காகவும் நிறுத்தி வைக்காத, ஓடிட்டே இரு அப்படின்னு ஒரு இது படிச்சிருக்கேன். ஸோ அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையும் இந்த ஓடுதலும் அந்த தேடலும் அந்த நோக்கமும் இருந்தாதான் நம்மளால வாழ முடியுது. ஒரு நோக்கமே இல்லாம ஒரு வாழ்க்கையை நீங்க வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே வந்து எதுக்குடா இந்த லைஃப், எதுக்காக நம்ம வாழ்றோம், எதுக்கு இருக்கோன்னே தெரியலையே, இந்த வாழ்க்கை அர்த்தப்படுத்திக்கவே முடியலையே அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்மள மற்றவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல யூஸ் ஆகிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு யாருமே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கோமே அப்படின்ற எண்ணம் வரும். பட் அந்த மற்றவங்களுக்கு நம்ம பயன்படுறது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். நம்ம படிச்ச விஷயமோ, நம்ம சம்பாதிக்கிற விஷயமோ, ஆர்எல்ஸ் மற்றவங்களுக்கு உடல் ரீதியாவோ உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ எப்படி நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கோமோ அதுவுமே நம்ம வாழ்க்கையை அர்த்தப்படுத்துதுன்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ தனிமையில ஒரு மனுஷன் கண்டிப்பா வாழ முடியாது. அதே போல நம்ம உயிரோட இருக்கோம், அது 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுன்றதே வாழ்க்கையினுடைய அர்த்தம் தான். அது உங்க ஃபேமிலியில ஒரு பினான்சியலா நீங்க தான் எல்லாருக்கும் ஒரு உதவுறீங்க, பினான்சியலா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க, நீங்க தான் தலைமை பொறுப்புல இருக்கீங்க அப்படின்றதும், அதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதுவுமே நடக்கல கிடைக்கலன்றது கிடையாது. அந்த பொறுப்புகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, அதன் மூலமா உங்களை அர்த்தப்படுத்திக்கிறீங்க அந்த வாழ்க்கைய. ஸோ அப்படிதான் அதை கொண்டு போகணுமே ஒழிஞ்சு எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில மாறி 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 மற்றவங்களுக்குன்னு நம்ம வாழ்ற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் நமக்காக நம்ம வாழ்ந்த நிமிடங்களும் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆனா நமக்கான நிமிடமே, நமக்கான சந்தோஷமே நம்ம வாழ முடியும்னு எதிர்பார்க்கறதும் அது மட்டுமே வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனமோன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் பொழுதுதான் நம்ம வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போறோமோ அப்படின்ற எண்ணமும் எழுது. ஸோ அதனால பொதுநலமும் இருக்கணும், தன்னலம் தாண்டி பொதுநலமும் இருக்கணும். அந்த பொதுநலத்தையும் நீங்க பண்ணும் போதுதான் உங்க லைஃபை நீங்க ரொம்ப அர்த்தப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ
இந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பாக போராட்ட வாழ்க்கை தான். அந்த அக்செப்டன்ஸுக்கும் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து அந்த போராட்டத்தை நம்ம அர்த்தமுள்ள போராட்டமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.